ரஜினி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸ் ஃபால் காணுங்கள் உங்கள் Disney+ Hotstarரில் ஸ்ட்ரீமிங் நவ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஸ்க்ரப் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஏற்கனவே உங்களுக்கு காஃபி பவுடரை யூஸ் பண்ணி நான் ஒரு ஸ்க்ரப் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஸ்க்ரப்பும் காஃபி பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இது ரொம்ப சிம்பிளுங்க. இது ரெண்டு விஷயம் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நீங்கள் எங்கே போனாலும் இந்த 2 விஷயம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஈஸியாக கடையில் கூட வாங்கிக்கலாம். ஸோ அதனால் இது உங்களுக்கு ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டையும் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்க்ரப்பை பற்றின ஒரு சில விஷயம் நம்ம பார்த்துடலாம். எப்போவுமே ஸ்க்ரப் நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு, இல்லை அந்த பிம்பிள்ஸ்னால உங்கள் ஃபேஸில் ஒரு சில காயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் ரொம்ப லாங் டைமாகவும் உங்கள் ஃபேஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க எவ்வளோ டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருக்காங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் அந்த ஸ்க்ரப்பை வாஷ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் உங்கள் ஃபேஸை நீங்கள் ஸ்க்ரப் பண்ணதுனால உங்களுடைய ஸ்கின் டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்க்ரப் அப்படின்றது வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 2 தடவை பண்ணலாம். கண்டிப்பாக 3 தடவை 4 தடவை இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணவே கூடாது. ஏன்னா ஸ்க்ரப் அப்படின்றது நம்மளுடைய ஸ்கின்னை அடிக்கடி பண்ணுறதுனால நிச்சயமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கவங்க மோஸ்ட்லி ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு அது நீங்கள் பயன்படுத்தலாமான்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்க்ரப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி காஃபி பவுடர் எடுத்துக்க போகிறோம். காஃபி பவுடர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். காஃபி நம்ம குடிக்கிறது நம்மளுடைய ஹெல்த்துக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பட் காஃபியை நம்மளுடைய ஸ்கின்ல நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட அதே 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவேரா ஜெல் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஆலிவேரா ஜெல்லையும் இந்த காஃபி பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ண உடனே ஒரு ஜெல் ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஆலிவேரா ஜெல்லும் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். அண்ட் காஃபி பவுடர் நீங்கள் அதோடு மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். குட்டியாக அந்த பபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனில் கொண்டு வந்துடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பேஸ்ட் ஃபார்மேஷனில் நான் இதை கொண்டு வந்துட்டேன். இதை பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக சோயா சாஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இது நம்ம ஃபேஸ்க்கு பண்ண போகிற ஒரு ஸ்க்ரப்பு தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ரொம்ப திக்காகவும் கிடையாது, ரொம்ப லிக்விடாகவும் கிடையாது, ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் இது இருக்குது. ஸோ இதை உங்களுடைய ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிகிட்டே உங்கள் ஃபேஸில் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. இதை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் பண்ணாலே போதுமானது. ஸோ இது மாதிரி ரெகுலராக நீங்கள் பண்ண உங்களுடைய ஃபேஸில் அந்த அன்இவன் ஸ்கின் டோன்லாம் போய் உங்களுடைய அந்த ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் மறக்காமல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அதை கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மலையில் வாழ்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கும்போது அந்த ஊருக்குன்னே அவங்களோட ஸ்கின் அப்படியே பனியிலே இருந்து ஒரு ஸ்கின் இருக்கும் அவங்களுக்கு. அது எனக்கு கேரக்டருக்கு சப்போர்ட் தான்.